தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். எல்லாம் பேரவைக்குள்ள என்னென்ன நடந்துச்சு, பட்ஜெட் தாக்கல் எப்படி போச்சு, இதை பற்றி ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனால் இந்த கலைபரங்களுக்கு மத்தியில் இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு மக்களே. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சார்ந்து அவர் பேசின ஒரு விஷயம், அதுக்கு இன்னொருத்தர் ரிப்ளை கொடுத்துருக்காரு பாருங்க, அமைச்சர் ஆதவ அர்ஜுனா அவர்கள். இதை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். யார் என்று தெரிகிறதா? உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அவர் எதுக்காக போலீஸ் பிடிச்சிட்டு போனாங்க, எல்லா விஷயமும் நீங்கள் முந்தைய வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. தஞ்சை செங்கிப்பட்டி ஸ்டேஷன் இருக்குல்ல, அங்கேருந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விடுவிக்கப்பட்டிருந்தாருங்க. விடுவிக்கப்பட்ட விஷயம் தெரிஞ்சதோ திமுகவினர் கூடுனாங்க பாருங்க, அவ்வளோ க்ரௌட். அங்கே காரோட ரூஃப் இருக்குல்ல, அதை ஓப்பன் பண்ணிட்டு ரோட் ஷோ, விஜய் அவர்கள் கிடையாது, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ரோட் ஷோவை இனிஷியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. திமுகவினர்லாம் வெடி வச்சு கொண்டாடுறாங்க அந்த அளவுக்கு ஃபுல்லாக இந்த ஒரு ரோட் ஷோவை பார்த்துட்டு. போலீஸ் அராஜகம் ஒழிகன்னு தொண்டர்கள் கோஷம் போடவும் ஆரம்பிச்சிட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தால் வெளியே வந்துட்டு இருக்காரு, அங்கேயே கோஷத்தை பெருசாக எழுப்ப ஆரம்பிச்சு. ஓகே, அதுக்கப்புறம் எதுவும் பெருசாக நடக்கலை. ஆனால் மழை பயங்கரமாக வெளுத்துதுங்க. அதுக்கு மத்தியிலையும் கூட்டம் பொருட்படுத்தவே மழையை எல்லாம் சாரசாரியாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு மத்தியில் ஒரு கை குழந்தை, இந்த குழந்தை ஒருத்தர் உதயநிதி அவர்கள்கிட்ட கொடுத்தாங்க. ஆக்சுவலாக இதை நான் சொல்ல போகிற விஷயத்தை திமுகவினர் பயங்கரமாக எதிர்க்கலாம். எதுக்கு உனக்கு இதெல்லாம், நீ அதெல்லாம் பேசுகிற அப்படின்ட்டு. நான் பொதுவாக எல்லாருக்கும் சேர்த்தே பேசுகிறேன். தாவேக்கா கூடுதல் நடந்தாலும் பேசலாம், திமுக கூடுதல் நடந்தாலும் பேசலாம். ஏற்கனவே க்ரௌடடாக இருக்க இடம், அதுவும் இல்லாமல் டென்ஸான சுச்சுவேஷன் வேறு, பட்டாசோலை வச்சுக்கிட்டு இருக்கீங்க வேறு. இதுக்கெல்லாம் நடுவில் குழந்தைய தூக்கிட்டு தான் அவர் கையில் கொடுக்கணுமா? அப்படிங்க குழந்தைய கையில் கொடுத்து ஆசி வாங்கணும்னா அவரை மீட் பண்ணுறது தனியாக டைம் வாங்கிட்டு போங்களேன். எதுக்கு இந்த க்ரௌண்டில் ஏற்கனவே தமிழ்நாட்டில் 1008 பிரச்சனை. இந்த குழந்தைக்கு ஏதாவது ஆயிருந்தா, ஒரு சின்ன கீழல் பட்டிருந்தா கூட இது ஒரு பெரிய சென்சேஷன் நியூஸாக மாற்றிருக்க மாட்டாங்க. எதுக்கு இந்த முட்டாள்தனம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரிலங்க. இது யார் பண்ணீங்கன்னு தெரில. ஆனால் தயவு செஞ்சு இது போல விஷயங்கள் எங்கேயும் பண்ணாதீங்க. அரசியலுக்கு சார்ந்த மட்டும் நான் சொல்லலை. ஒரு பெரிய ஈவெண்ட் எல்லாம் நடக்குதுனாக்கா, கூட்டம் பயங்கரமாக கட்டுப்படலாம் கூடுதுனாக்கா, அங்கே குழந்தைங்களாம் தூக்கிட்டு போகாதீங்க. இதை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. அண்ட் திருச்சி ஏர்போர்ட்டுக்கு உதயநிதி அவர்கள் வந்துட்டார். ஏன்னா அங்கே இருந்தால் விமானம் மூலமாக சென்னை வரதா பிளானு. ஏர்போர்ட்டை ரீச் பண்ணதுமே ப்ரெஸ் பீப்புளை பார்த்துட்டு எல்லா விஷயத்தையும் பேச ஆரம்பிச்சிட்டாப்ல. என்னென்ன சொன்னார்? காவிரி நீரை பெறறதுக்கு இந்த அரசுக்கு வக்கில்ல, பொய் வாக்குறுதியை பற்றி தான் நான் இன்றைக்கி பேசினேன். இவங்க கொடுத்தாலும் தாவேக்கா அரசு பொய் வாக்குறுதி, அதை பற்றி நான் இன்றைக்கி பேசிகிட்டு இருந்தேன். நான் யாரையோட பேரையும் பயன்படுத்தலையேங்க அப்படின்றாரு. நினைவு இருக்கா மக்களே? இதை பற்றி நம்ம முதல் வீடியோ போட்டுருந்த விஷயத்தை பற்றி அப்போ ஒரு பெயரை மென்ஷன் பண்ணலன்னு சொல்லியிருந்தோம். அதே தான் உதயநிதி ஸ்டாலின் இங்கே சொல்கிறாப்புல, நான் நேம்லாம் மென்ஷன் பண்ணலையேங்க, நான் பேசாத ஒன்றத்தை பேசினதா இப்படி சொல்லி தெரிச்சு விட்டாங்க பார்த்தீங்களா அப்படின்னு அவரு இங்கே ஃபீல் பண்ணியிருக்காப்புல. ஆனால் நான் இங்கே ஒரு சின்ன விளக்கத்தை உங்களுக்கு கொடுத்துருவா. அன்னைக்கு சொல்கிறதா இப்பயும் சொல்கிறேன். இவர் பேசலை, அந்த நடிகை பேரை இவர் சொல்லலை. ஆனால் கீழே இருந்த திமுக தொண்டர்கள் உறக்க கத்துனாங்க. அதை ஒரு காதில் விழுந்துச்சு, விழாமலாம் விழுந்துச்சு. விழுந்தனால தான் அவர் முகத்தை அந்த சிரிப்பையும் பார்க்க முடிஞ்சது. அவர் அதுக்கப்புறம் அதை கடந்து எதை பேச போனாரோ அதை பேசியிருக்கணும். அப்படி இல்லையா, அந்த இடத்துல அவங்கள கொஞ்சமாச்சும் தட்டி வச்சிருக்கணும். ஏன்ப்பா அது போல சொல்லாதீங்க, ஒரு பெண்ணோட பேர் சார்ந்து எப்படிலாம் அசிங்கப்படுத்துற மாதிரி பேசாதீங்கன்னு கொஞ்சம் தட்டி வச்சிருக்கணும். அதை பண்ணலன்றதுனால தான் உதயநிதி அவர்கள் மேலே அவ்வளோ கோவம் போல போயிருக்குமே. புரியுதா வித்தியாசம் உங்களுக்கு? ரைட்டு. பட் அவர் சொன்ன விஷயம் உண்மைதான். அந்த நடிகை பேர் அவர் பயன்படுத்தலை, ஆனால் பயன்படுத்துறது இடம் கொடுத்துருக்காருல, அதாங்க தப்பாக மாறிடுச்சு. டபுள் மீனிங்லாம் நான் பேசவே இல்லைங்க அப்படின்றாரு. ஒரே அர்த்தத்தில் தான் நான் நேரடியாக பேசினேன். காவிரி நீர் இருக்குல்ல, அது சம்மந்தமாக தான் சொல்கிறேன். திரும்ப நான் பேசிக்கிட்டே இருப்பேன், என்னால் தடுக்க முடியாது. இந்த வழக்கை சட்ட ரீதியாக நான் சந்திக்க தயாராக இருக்கேன்னு சொல்லியிருக்காரு. எதுக்கு இப்போ இந்த விஷயத்தை இங்கே சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாவேக்காவினர் பல பேர் சோஷியல் மீடியாவில் போஸ்ட் போட்டாங்க பார்த்தீங்களா? அதாவது தாவேக்கா அரசு தான் பெரிய மனசு பண்ணி இது போல் எதுக்கு இவர் வேறு நம்ம தண்டிக்கணும், கோர்ட்டு கிட்டுன்னு அலைய விடணும், கூப்பிட்ட விசாரிக்கிறதுக்கு வந்தாப்புல அந்த அலைக்கழிச்சோல அது போதும், இதுக்கப்புறம் போதும், தண்டனை பெருசாக கொடுக்க வேணும், அவங்க பெரிய மனசு பண்ணி விட்டாங்கன்னு ஒரு நியூஸ் பயங்கரமாக ஸ்ப்ரெட் அவுட் ஆகிட்டு இருந்துச்சு. ஆனால் திமுக ஆதரவாளர்கள் சொன்ன விஷயம், எங்க நீதிபதி இளந்தரையன் அவர்கள் உத்தரவு போட்டாங்க, அதனால தான் அன்றைக்கே ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னு அவங்க ஒரு பக்கம். இதுக்கு மத்தியில் தான் இவர் இந்த விளக்கத்தை கொடுத்துருக்காரு. நான் ரெடி லீகலாக ஃபேஸ் பண்ணுறதுக்கு, எனக்கு தயக்கலாம் இல்லை அப்படின்னு இருக்காப்புல. அப்படி ஒரு லீகலாக கோர்ட்டு கெஸ்ட் போச்சுன்னு இந்த விஷயம் மட்டும் நான் இப்போயே சொல்கிறேன், அவருக்கு சாதகமாக தான் தீர்ப்பு வரும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு. ஏன்னா சட்டம் தெரிஞ்ச எல்லாருக்குமே தெரியும், அவர் அந்த இடத்துல பெயரை பயன்படுத்தலைன்றது ஒரு பெரிய பாயிண்டாக வச்சு அது மூலமாக முடிச்சுக்க முடியும். ஓகே ரைட்டு. பொய் வழக்குக்கு பயப்படுறவன் நான் கிடையாது. கரூர் துயரத்தினப்ப புறம் முதுகிட்டு ஓடினது அவங்க தான், நாங்கள் இல்லை அப்படின்னு சிஎம் விஜய் அவர்களை திரும்ப டார்கெட் பண்ணியிருக்காரு.
அதே மாதிரி நாங்களும் இருப்போன்னு சிஎம் நினைக்கிறாரா என்ன? நாங்களும் அப்படி கிடையாது. என்னைக்கும் மக்களையும் பத்திரிகையாளர்களும் சந்திக்க நான் பயந்ததில்லை அப்படின்றாரு. இவர் யாரையுமே குறை சொல்லலன்னு நினைக்கிறீங்க. ஆனால் அவர் நான் இதை பண்ணுறேன்னு சொல்லும் போது அப்போ யாரோ பண்ணலையோ அப்படிங்கிற மைண்டுக்கு வந்துடும். புரியுதா? ரைட்டு. தமிழக தாய்மார்கள் ஒவ்வொருத்தரையும் என் குடும்பமாக தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். பெண்களை தாழ்த்தி பேசுகிற எண்ணம் எனக்கு சுத்தமாக கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். என்னோட பேரண்ட்ஸ் என்னை அப்படி ஒன்றும் வளர்க்கலைங்க, என் மனைவி கூட தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறாரு. ஓகே, இந்த விஷயத்த கொஞ்சம் அழுத்திய சொல்கிற மாதிரி இருக்குல்ல. எனக்கு ஒரு மகள் இருக்காங்க, ஒரு தங்கையும் இருக்காங்க. ஸோ என் வீட்லேயே அவ்வளோ பெண்கள் இருக்காங்க. அப்படி இருக்கப்ப பெண்களை அசிங்கப்படுத்தி நான் பேசுவேனாங்க அப்படின்னு அவருங்க பேசியிருக்காரு. ஓகே, இதுக்கப்புறம் நான் ரொம்ப டீப்பாக இதில் போக விரும்பலை. நான் தப்பாக பேசிட்டதா சில தலைவர்கள் சொன்னது எனக்கு வருத்தமாக இருக்குன்றாரு. ஸோ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வருத்தம் தெரிவித்தது ஒரே ஒரு விஷயத்துக்கு தான். என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் சில தலைவர்கள் அவருக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி பேசுனாங்க, அந்த மாதிரி தான் பேசுகிறாரு. அப்படி சொன்னீங்களே, எனக்கு அதுதான் வருத்தமாக இருக்குது. இந்த சிஎம்க்கு திமுகவோட வரலாறு சுத்தமாக தெரியல. மக்கள் இதுக்கான பதிலை சரியான நேரத்தில் தருவாங்கன்னு சொல்லியிருக்காரு. எங்கே இதுக்கப்புறம் எலெக்ஷன் நடந்தால் தாவேக்கா தான் ஃபுல்லாக க்ளீன் ஸ்வீப் அடிப்பாங்க போல இருக்குது. நிலமை அப்படி தான் போயிட்டுருக்கு. ஆனாலும் திமுக இன்னும் மக்கள் சார்ந்து பெருசாக நம்பிக்கை கொண்டிருக்கிறத இந்த வார்த்தைகளை பார்க்க முடியுது. இது அரசு இல்லைங்க, சர்க்கஸ் கூடாரம்ன்றாரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். இப்போ அவர் சொன்னதை நான் உங்ககிட்ட வாசித்து காட்டுறதுக்கே தாவேக்கானர் பல பேரும் கொந்தளிப்பீங்க, இன்னும் இப்படிலாம் பேசியிருக்காரு அப்படின்ட்டு. வெயிட் பண்ணுங்க, இதுக்கப்புறம் இந்த வீடியோட செகண்ட் ஹாஃபில் ஒருத்தர் பேசுவார், அதை காட்டுறவங்க கிட்ட. அதை பார்த்து திமுகவினர் கொந்தளிக்க ஆரம்பிச்சிருவாங்க, என்ன இப்படிலாம் பேசுகிறாரு அப்படின்ட்டு. இப்படி இருக்கும் இந்த கான்டென்ட்டு. என்ன தீவிரவாதி போல் கூட்டிகிட்டு போனாங்க சென்னையிலேருந்து தஞ்சாவூருக்கு. யாரையோ திருப்திப்படுத்துறதுக்கு தான் அவங்க இதெல்லாம் பண்ணியிருக்காங்க மட்டும் தெரியுது, அந்த யாருன்றது தெரியல. கரூர் போல் கைது பயத்தில் ஓடுறவர் நான் கிடையாது. 41 பேர் இறந்த ஒரே மாதத்தில் மலேசியாவில் போய் ஒரு குத்தாட்டம் போட்டார்ல அப்படின்றாரு. இப்போ யாரை சொல்கிறார் தெரியுதா மக்களே? ஓகே, ரைட்டு. அங்கே திருச்சி ஏர்போர்ட்டில் இவ்வளோ விஷயம் பேசியாச்சா செய்தியாளர்கள் மத்தியில். அதுக்கப்புறம் சென்னை ஏர்போர்ட்டை சேஃபாக ரீச் ஆகிட்டார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அங்கே வழக்கம் போல் திமுக தொண்டர்கள் அப்பயே குவிய ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் மலர் தூவி வரவேற்றாங்க. வாங்க 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 மலர் தூவி வரவேற்றிருக்காங்க. இதெல்லாம் நடந்து முடிஞ்ச கையோடு அவரோட அப்பாவை சந்திக்கணும்ல, முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை நேரில் போய் பார்த்தாருங்க. இந்த ஒரு ஃபோட்டோ வெளியே வந்ததும் உதய் எரா பிகின்ஸ்னு திமுக அபிமானிகள் சோஷியல் மீடியாவில் பதிவுகளை போட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளுக்கே தெரிஞ்சிருச்சு, அறிவிக்கப்படாத ஒரு விஷயம், திமுகவோட தலைவர் இப்போதைக்கு இவர் தான். எனக்கு கிட்டத்தட்ட தெரிஞ்சிருச்சு. அடுத்து தந்தை மகனுக்கு வழிவிட்ட மாதிரி அமைஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் இளைஞர்கள் தான் திமுகன்ற விஷயம் மனசில் இருக்கிறதுனால தான் இளம் ரத்தத்தை பாய்ச்சிற நேரம் வந்துருச்சுன்னு ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. அதை திரும்ப ஒரு முறை எல்லாம் உதய எரா பிகின் சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களா? இந்த பார்வைக்கு என்ன அர்த்தமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பார்க்குற இந்த பார்வை இருக்குல்ல, இதுக்கு என்ன அர்த்தமாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவங்க மைண்டில் ஓடிட்டு இருக்க விஷயம் என்னவாக இருக்கும்? பரவாயில்ல, திமுகவோட எதிர்காலமாக இப்போ எனக்கு ரொம்ப பிரகாசமாக நீங்கள் தெரியுறீங்க அப்படின்னு உதயநிதி அவர்களை அவர் பார்க்குறாரா, இல்லை வேறு என்ன அர்த்தமாக இருக்குமா? சார் ரைட், இட்ஸ் அப் டு யூ மக்களே. இவ்வளோ விஷயங்கள் சொன்னேன்னா இன்னொரு கூடுதல் செய்தியும் கொடுத்துட்றேன். உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்காக சாலை மறியல் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் பல இடங்களில். ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லணும்னா திருவாரூர், திருத்துறைப்பூண்டி, மன்னார்குடி, நன்னிலம், எரவாஞ்சேரி, இப்படி கிட்டத்தட்ட 25 இடங்களில் சாலை மறியல் போராட்டங்கள் நடந்துச்சு. இதில் திருவாரூரில் மட்டுமே பார்த்தீங்கன்னா 851 திமுகவினர் மேலே வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கு திருவாரூரில் மட்டும். அப்போ மற்ற பகுதிகள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இதெல்லாம் விட்டுருவாங்கப்பா அப்படிலாம் நினைக்காதீங்க மக்களே, நினைக்காதீங்க. கொஞ்சம் இழுத்துட்டு போகப்படும், அதில் மாற்று கருத்து இல்லை. முதல்ல உதயநிதி அவர்கள் பேசின விஷயங்கள்லாம் உங்ககிட்ட சொன்னலை, இப்போ இன்னொருத்தர் பேசுனது உங்ககிட்ட காட்டுறேன், அதை பாருங்கள். ஃபுல்லாக தாவேக்கா எம்எல்ஏக்கள் கலந்தாய்வு கூட்டம் நடந்துச்சு. அந்த ஈவெண்ட்டில் அமைச்சர் ஆதவர்ஜன் அவர்கள் கலந்துக்கிட்டாங்க. அங்கே மற்ற அமைச்சர்கள் ஃபுல்லாக எல்லாருமே இருந்தாங்க. எம்எல்ஏஸே யார் தாவேக்களோ எல்லாருமே இருந்தாங்க. அங்கே காங்கிரஸ் கட்சி சேர்ந்தவங்க இருந்தாங்க, உள்ளே வந்திருக்கான அமைச்சர்கள் அவங்களும் இருந்தாங்க. அப்போ ஆதவர்ஜனை வெளுத்து வாங்கினார் பாருங்க. என்னென்ன சொன்னார் தெரியுமா? சாம்பிளை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு பெண்ணை அசிங்கமாக பேசின உதயநிதியை டாய்லெட்டில் 2 மணி நேரம் உட்கார வைக்கப்பட்டார்ல, அவரோட வாழ்க்கை முழுக்க இதை மறக்க மாட்டார், யாரும் மறக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. உதயநிதி ஸ்டாலின் ஒரு டாய்லெட் புரட்சியாளர்னு இவர் அடைமொழி வச்சு பட்டெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாருங்க அந்த மீட்டில். காலமும் நேரமும் உங்களோட ஆணவத்தை அடக்கிடுச்சுன்னு சொல்கிறாரு. அதாவது நீங்கள் இந்தளவுக்கு சிரிச்சுட்டே போயிட்டு வரீங்க போலீஸ் அரெஸ்ட் பண்ணும்போது கூட அப்படின்னா உங்கள் ஆணவத்தை இது காட்டுற மாதிரி இருக்கிறதா அவர் இங்கே குற்றம் சாட்டுறாரு. உதய் அவர்கள் அவ்வளோ பெரிய ஆள்லாம் எனக்கு கிடையாது, அதை வச்சு அவர் சொல்கிறாங்க. அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது, காசு கொடுத்து போராட்டத்துக்கு ஆட்களை கூட்டம் வந்திருக்காங்க இந்த திமுகவினர்லாம். இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, இன்னும் நிறைய இருக்குது அப்படின்றாரு. ஸோ இதுக்கப்புறம் என்னென்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல மக்களே, இன்னும் நிறைய இருக்குது. ஒரு இடத்துலையாச்சும் சிஎம் விஜய் அவர்கள் பெண்களை விமர்சித்து பேசியிருக்காரா அப்படின்னு கேள்வியை முன்வைக்கிறாரு. தப்பு செய்கிறவங்க இனி யாராக இருந்தாலும் அரெஸ்ட்டு தான், பாரபட்சமே கிடையாது. இதுக்கு முன்னாடி தூங்கிட்டு இருந்த சில வழக்குகள் இருக்குல்ல, அதை நாங்கள் தூசு தட்டி எடுக்க ஆரம்பிச்சோம்ல, அதில் சம்மந்தப்பட்டவங்க முன்னாள் அமைச்சர்களாக இருந்தாலும்
நாங்கள் சும்மா விட மாட்டோம், அரெஸ்ட் பண்ணுவோன்றாங்க. உதாரணத்துக்கு ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு இருக்குல்ல, அந்த விஷயம் சார்ந்த பேசினார் ஸ்டேஜில் ஆதவர்ஜுனா அவர்கள். ஆக்சுவலாக அது ஒரு ஹை ப்ரொஃபைல் கேஸு, அதில் கண்டிப்பாக பொலிட்டிக்கல் இன்டர்ஃபியரன்ஸ் இருக்குன்றதான் எல்லா பத்திரிகையாளர்களும் அசியூம் பண்ணிட்டு இருக்க ஒரு பெரிய விஷயமா இருக்குது. இதனால அவர் இங்கே ஸ்ட்ராங்காக பேசியிருக்காப்புல. மனநல மருத்துவரை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பார்க்கணும்னு இப்படிலாம் பேசியிருக்காருங்க. நீங்களே கேளுங்க அவர் பேசுறது ஃபுல்லா. இன்னைக்கு ஆபாச நீதியாக ஒரு எதிர்க்கட்சி தலைவர் உட்கார்ந்துட்டு இருக்காரு. இனிமேட்டு அவர் ஆபாச நீதி தான் கூப்பிடணும், உதயநிதி கிடையாது. உறுதியாக சொல்றோம். என்ன வார்த்தைகள்! நான் கேட்கிறேன், நான் என்ன பேசுனது தவறுன்னு இன்னைக்கு வரைக்கும் உணரல. வார்த்தைகள் தவறு இருக்கலாம், மனிதன் உணர வேண்டும். தவறு செய்யாத மனிதர்கள் கிடையாது, ஆனால் அது உணரணும். மொதல் அந்த உணர்ச்சி இருக்கா? இன்னைக்கு பேசுறாரு, நான் என்ன பேசின? ஒண்ணுமே பேசல. உங்களுடைய அம்மா முன்பும் உங்களுடைய மகள் முன்பும் இந்த வார்த்தையை பேச முடியுமா திரு உதயநிதி அவர்களே? பேச முடியுமா? எல்லோருக்கும் குடும்பம் இருக்கு, எல்லா பெண்களையும் ஒரே மாதிரி பார்க்கணும். எங்க அம்மாவை பார்க்கிற மாதிரி தான் இன்னொரு அம்மாவை நான் பார்க்க முடியும். அந்த உணர்வு உங்ககிட்ட இல்லை. ஆனா எங்க தலைவருக்கு ஒவ்வொரு பெண்ணையும் தன்னுடைய அம்மாவும் தங்கச்சியாவும் அக்காவையும் பார்த்துட்டு இருக்காரு. இதனாலதான் இந்த ரியாக்ஷன். இதுதான் உண்மை. இது அரசியலோ பழிவாங்களோ கிடையாது. நாங்க எதுக்கு அரசியல் பழி வாங்கணும்? 60 வருஷ வரலாற்றை தூக்கி எறிஞ்சு சிங்கிளா தனியா எங்கால் ஜெயிச்சிருக்காரு எலெக்ஷன்ல. உங்களை எதிரியாவே நாங்க பார்க்கல. எங்க தலைவரை எதிர்த்து நிக்கிறதுக்கு ஒரு தகுதி வேணும். இன்னைக்கு சேலஞ்ச் பண்றேன் திரு உதயநிதி அவர்களே, உங்க தாத்தாவோட ஐடென்டிட்டி, திமுகவோட ஐடென்டிட்டி எல்லாத்தையும் தூக்கி போட்டு உங்க எம்எல்ஏ போஸ்ட் ரிசைன் பண்ணிட்டு வாங்க. எங்க தலைவர் சாமானிய ஒருத்தரை நிப்பாட்டுவார். அதே சேப்பாக்கத்துல சாமானிய ஒரு பெண்ணை நிப்பாட்டுவார். சாமானிய ஒரு பெண்ணை சேப்பாக்கத்துல இன்னைக்கு நாங்க நிப்பாட்டுக்கு ரெடி. சேலஞ்ச் பண்றோம். ஒரே ஒரு முறை எங்க தலைவர் வருவார் பிரச்சாரத்துக்கு, ஒரே ஒரு முறை தான் வருவார். டெபாசிட் வாங்க மாட்டீங்க, எழுதி வச்சுக்கிறீங்களா? இன்னைக்கு சேப்பாக்கத்துல எலெக்ஷன் நடந்துச்சுன்னா ஏன் தெரியுமா? திமுக இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவரானதுக்கான காரணமே கூட்டணி கட்சினாலதான். கூட்டணி கட்சியோட 20% மைனஸ் வச்சுங்க, 10 தொகுதி ஜெயிச்சிருக்க மாட்டாங்க. கூட்டணி கட்சினால 10 தொகுதி இல்ல. காங்கிரஸ், ஐஎம்எல், கம்யூனிஸ்ட், விசிக இல்லன்னா திமுகனால 10 தொகுதி ஜெயிச்சிருக்க முடியாது. இப்ப ஒட்டுமொத்த கூட்டணி எங்க தலைவர் கூட எங்களோட இருக்கிறாங்க. அப்ப நீங்க உங்களை பார்த்து நாங்க எதுக்கு பயப்படணும்? தேர்தல் ரீதியா நீங்க யார்? எங்களுக்கு எங்க தலைவர் உங்களை பார்த்து பயந்தா தானே வந்து கைது பண்ணணும், சிறை தள்ளணும். அந்த பயம் எங்க தலைவருக்குள்ள. சாமானிய தொண்டனர் கூட தமிழக வெற்றி கழகத்துல கன்னியாகுமரி சாமானிய ஒரு பெண்ணு கூட அந்த பயம் கிடையாது. உங்களை பார்த்து முடிஞ்சு போச்சு உங்க சாம்ராஜ்யம். எல்லாம் சேர்ந்துட்டாங்க, பெண்கள் ஒட்டுமொத்தமா சேர்ந்துட்டாங்க. நீங்க இது பேசி முடிச்ச அடுத்த செகண்ட் சமூக வலைத்தள பாருங்க, ஒட்டுமொத்த பெண்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பேசுது? ஒரு பொறுப்பு வாய்ந்த எதிர்க்கட்சி தலைவர் பேசுறதா? ஈக்குவல் டு கேபினெட் ரேங்கிங், அமைச்சர் இடத்துல இருக்கீங்க நீங்க. எதிர்க்கட்சி தலைவர் யார் யார் இருந்திருக்கா? கலைஞர் இருந்திருக்காரு இந்த இடத்துல. என்ன பேச்சுகள் இது? மேடம் ஜெயலலிதா உட்கார்ந்துருக்கா, உங்க இடத்துல எந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? காவேரி பிரச்சனை பத்தி பேசுறோம். காவேரி பிரச்சனை பத்தி நாளைக்கு சட்டசபையில் நீங்க எந்திரிச்சு என்ன வேணா கொஸ்டின் கேளு. அதுக்கு உடனே சொல்றாங்க, அவர் வந்து நாளைக்கு சட்டசபையில் வந்து நம்ம கேள்வி கேட்டு வர பயந்துட்டாங்களாம். 4 நாள் நீங்க என்ன கேள்வி கேட்டீங்க எனக்கு தெரியாது. அந்த இடத்துல சும்மா உட்காந்துட்டு இருந்தீங்க. 4 நாள் நீங்க கேள்வி கேட்கறீங்களா எங்களை பார்த்து? 3 வருஷம் நாடகம் ஆடிட்டு இருந்தாங்க. ஆம்ஸ்டாங் அண்ணன் படுகொலைக்கு சிபிஐ என்கொயரி வேணும்னு. யாரு இது? யாருக்காக நம்ம அண்ணன் பண்ணார் தெரியுமா? அவங்களுடைய மனைவி இருக்காங்களே, அவங்களுடைய ஒரே கோரிக்கைக்காக. வேற எந்த அரசியலும் கிடையாது, வேற எந்த அரசியலும் கிடையாது. யாரா இருந்தாலும் கைது செய்யுங்க. அது முன்னாள் அமைச்சரா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் கைது செய்யுங்க. நேர்மையான விசாரணை வேணும். ஆம்ஸ்டாங்கனுடைய மனைவியோடைய கோரிக்கை என்ன? அவங்களுக்கு ஒரு நியாயம் வேணும் கிடைக்கிறாங்க. 3 வருஷமா போராடுறாங்க. கரெக்ட் தானே? செஞ்சிருவோம், முடிஞ்சிச்சு. ஒரே மெசேஜ், அது செஞ்சிருங்க. இதுதான் எங்க தலைவருடைய அரசியல். எழுதி வச்சுக்கோங்க. செயல் 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 தான் எங்களுடைய தலைவர். உங்களை மாதிரி உட்கார்ந்துகிட்டு சும்மா அந்த ஆர்ப்பாட்டம், இந்த போராட்டம், மக்கள் முன்னாடி நடிப்பு, மீடியா அரசியல் தெரியாது. எங்களுடைய தலைவரை முதலமைச்சர் ஆக்கியதே தமிழ்நாட்டுடைய பெண்கள். அப்ப அந்த பெண்களை கொச்சையாக பேசும் பொழுது யாராக இருந்தாலும்
சட்டப்படி நடவடிக்கை எங்களுடைய முதலமைச்சர் எப்படியும் எடுப்பார். அதுக்காக எந்த போராட்டம் நாங்கள் எதிர்கொள்ள ரெடியா இருக்கிறோம். ஏன்னா இது தமிழக பெண்களுடைய கோரிக்கை. நேத்துல இருந்து ஒட்டுமொத்த நேஷனல் மீடியாவும் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக உதயநிதி இப்படி பேசலாமா? டிஸ்கஸ்டிங் ஸ்பீச்சஸ் நேத்துல இருந்து ஆரம்பிச்சிட்டாங்க, ஆர்குமெண்ட் ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளுடைய மீடியா தான் லேட்டா இருந்திருப்பாங்களே, காலைல இருந்து ஆரம்பிச்சாங்க. பெண்கள்லாம் சமூக வலைத்தளத்துல இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னது திமுக, பழைய திமுக, இந்த இதுக்கு முற்றுப்புள்ளி வைங்க. 50 வருஷ திமுக இந்த பெண்களை நோக்கி இழிவா பேசக்கூடிய அரசியலை முற்றுப்புள்ளி வைங்க. தைரியம் இருந்தா எங்க தலைவரை விமர்சிக்கணும்னா அவர் முகத்தை பார்த்து ஒரு தவறு சொல்லி அரசியல் பண்ணி ஜெயிச்சிருங்க. எந்த காலத்துல வாய்ப்பு கொடுக்கவே மாட்டார் அவர். உங்களுடைய அரசியல் எல்லாத்தையும் தூக்கி போட்டுதான் ஜெயிச்சுட்டு வந்திருக்காரு. அப்ப இது மாதிரி ஒரு விமர்சனத்தை உருவாக்கினா ஒரு அட்டென்ஷன் கிடைக்கும். இதுதான் ஒரு கேவலமான பிறப்பாலே அந்த பிரச்சனை இருக்கு அவருக்கு. அவர் நல்ல டாக்டர் அனுப்பணும், சைக்காலஜி டாக்டர் அனுப்பணும். இதுதான் உண்மை. மனநல மருத்துவர்கிட்ட திரு உதயநிதி அனுப்பணும். ஓப்பனா சொல்றேன், உண்மை. ஒரு பெண்ணை நோக்கிய பார்வை இருக்கு பாத்தீங்களா, அந்த பார்வை எங்க இருந்ததுன்னா பிறப்புல இருக்கும் போது ஏதோ பிரச்சனை இருந்தா தான் வரும். அந்த மாதிரி எங்க அம்மா அப்படி பார்க்க முடியுமா? எங்க அக்காவை தங்கச்சி அப்படி பார்த்து பேச முடியுமா? சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது, சொல்ல வராது. உங்க குடும்பம் மட்டும் உங்களுக்கு புனிதமும் பெருமைனா எங்க தலைவர் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா பெண்களையும் புனிதமும் பெருமையா பார்ப்பார். அவங்களை நீங்க டச் பண்ணீங்கன்னா ஒரு கொலை கொடுப்பார். இந்த கைதுக்கு அப்புறம் ஆபாச நிதியை புரட்சியாளராக மாத்துறதுக்கு திமுக ஐடி செயல்பட்டு கைது செய்யப்பட்டார். 8 மணிக்கு போலீஸ் போறாங்க. தைரியமான ஆளா இருந்தா என்ன பண்ணிருக்கணும்? வீட்டை விட்டு ரூம் விட்டு 8:15 வந்திருக்காரு. இப்ப என் வீட்டுக்கும் போலீஸ் வந்தாங்க. சார் நான் வீட்டிலே தான் இருக்கேன், என்ன விடுங்க. ஒரு நேரத்தில் திமுக பிரச்சாரம் பண்ணாங்க, விஜய் அவர்களை கைது செய்ய போறோம், எஃப்ஐஆர் போட போறாங்க. 3வது நாள் சொன்னார், நீங்க என் ஆளெல்லாம் டச் பண்ணாதீங்க, நான் வீட்டில் தான் உட்காந்துருக்கேன், எனி டைம் வாங்க. அந்த நேரம் ஒட்டுமொத்த கவர்மெண்ட் திரும்பி நிக்குது. நான் வீட்டில் கேமரா பார்த்து சொன்னார், முதலமைச்சர் பார்த்து. 8 மணி காவல்துறை காலையில் போயிருக்கு. போன உடனே 8:15 வெளியே வந்துட்டு, நான் ட்ரெஸ் மாத்திட்டு வரேன், டாய்லெட் போயிட்டு வந்துடுறேன். இது நமக்கு தேவைதான், இது ஒரு அடிப்படை கடமை. 8:15 போனவர் 10:15 வரைக்கும் டாய்லெட் மட்டும் வெளியே வரல. என்ன ஒரு புரட்சியாளர், டாய்லெட் புரட்சியாளர் திரு உதயநிதி அவர்கள். காலமும் நேரமும் எப்படி 24 மணி நேரத்துல உன்னுடைய ஆணவத்தை அடக்குது பாத்தீங்களா? என்ன தெரியுமா? அதாவது இது சிறை செல்வது நம்மளுடைய நோக்கம் இல்ல. அது உயர் நீதிமன்றத்திலேயே முதலமைச்சருடைய குறிக்கோள் என்னன்னு சொல்லிட்டார். நம்மளுடைய கவர்மெண்ட் அட்வொகேட் சொல்லிட்டாரு, அவரை நாங்க சிறை செய்தெல்லாம் நாங்க கைது செய்யல, விசாரணைக்கு தான் நாங்க கூட்டிட்டு போறோம். என்ன கம்ப்ளைண்ட் ஆயிருக்கு. சிறை செய்து உங்களை தள்ளுற அளவுக்கு தேவையில்லாம நம்ம ஜெயில வேற செலவு பண்ணணும், சாப்பாடு கொடுக்கணும், இதெல்லாம் தேவையில்லாத வேலை. அதெல்லாம் அவ்வளவு பெரிய ஆள்லாம் கிடையாது. வடிவேல் படத்துல என்னையும் ஜெயிலுக்கு தள்ளிட்டாங்க, என்னையும் ஜெயிலுக்கு தள்ளிட்டாங்கன்னு நிறைய கூட்டம் திமுக இன்னைக்கு எல்லா தெருவிலும் அப்படித்தான் சுத்திட்டு இருந்தாங்க. அதுவும் பாருங்க, உதயநிதிக்காக வேன்ல ஏறனவே தெரியல, வரும்போதே போட்டோகிராஃபர் வீடியோகிராஃபர்லாம் போட்டுட்டு கரெக்டா வண்டியில கொடியை பிடிச்சிட்டு நானும் ஜெயிலுக்கு போறேன்பா அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஐடிவிங்க திமுக. உணர்வற்ற திமுக இன்னைக்கு. கட்சி தலைமைக்கும் தொண்டர்களுக்கும் உணர்வே கிடையாது. சும்மா போலியா உருவாக்குறது, இதெல்லாம் காசு கொடுத்து தெரியும் கூட்டிட்டு வர்றது. அப்ப 8:15 10:15 வரைக்கும், அதாவது நேத்து ஒரு பெண்களை அருவருப்பா பேசி அசிங்கமாக பேசிய உதயநிதி அவர்கள் இன்னைக்கு டாய்லெட் 2 மணி நேரம் உட்கார வச்சுட்டாங்க பாத்தீங்களா? அதுதான் காலமும் நேரமும். உங்க ஆணவம் இருக்கு பாத்தீங்களா? உங்க ஆணவத்தை டாய்லெட்ல உட்கார வச்சாங்க பாத்தீங்களா? வாழ்க்கை முழுசும் என்னைக்கு மறக்கவே மாட்டார் டாய்லெட்ல 2 மணி நேரம் உட்கார்ந்தது. போலீஸும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, என்னப்பா இவ்வளவு நேரம் டாய்லெட் போயிட்டு இருக்காரு. தைரியமா வந்தாரு, என்ன பண்ணிருக்கணும்? 8:15 வாங்க போலாம், விசாரணை தானே போலாமே, இன்னும் இருக்கு. நீங்க தான் தப்பே பண்ணலையே, உங்களுடைய மொழி அடிப்பில் நான் என்ன தப்பு பண்ணேன்? ஒண்ணுமே தப்பே பண்ணலையே. அதாவது மனிதரா இருக்கவர்கள் நம்ம தவறு செஞ்சுட்டா, ஆமா அந்த நேரத்துல நான் தவறு செஞ்சுட்டேன், நான் வருந்துகிறேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆகச்சிறந்த தலைவர்கள் மேடம் ஜெயலலிதாவே, ஆமா தவறு நடந்துருச்சு விட்டுருங்க. ஆனா வெளியே சிரிச்சிட்டு நான் எந்த தவறும் செய்யலன்னு சொல்றாரு பாத்தீங்களா? இதுதான் ஆணவத்துடைய உச்ச கொடுமை. நம்ம சட்டப்படி
கோர்ட்ல அவரை சிறை செல்லணும் பண்ணல. நியாயப்படி பெண்கள் முன்பு யாரு தவறு செய்தாலும் கைது செய்யப்படாலும் பெண்களுக்காக எங்க தலைவர் குரல் கொடுத்தார். இதுதான் எங்களுடைய தலைவர், யாரா இருந்தாலும் சரி. இந்த மெசேஜ் என்ன தெரியுமா? இனி வரும் காலங்களில் எதிர்க்கட்சி தலைவரையே கைது செய்யறோம். இனிமேட்டு இந்த சோசியல் மீடியால இருக்கிறவங்க, இந்த மஞ்ச பத்திரிகை நடத்துறவங்க, என்ன இந்த ட்விட்டர்ல டூப்ளிகேட் ஐடி வச்சிருக்கிறவங்க, இன்ஸ்டாகிராம் டூப்ளிகேட் ஐடி வச்சிருக்க திமுக வச்சிருக்காங்களா, எல்லாத்தையும் தேடி பிடிச்சி பெண்களை நோக்கி விமர்சனம் வந்தா உடனடியே கைது செய்யுங்க. அதுக்குதான் இந்த கைது. அதுலயும் விசாரணை. ஏன் விசாரணை பண்ணக்கூடாதா? என்ன மன்னராட்சியா? அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. 2026 மே 10 முடிஞ்சு போச்சு. மன்னராட்சி தூக்கி எரிஞ்சாச்சு. இங்க எல்லோரும் தவறு செய்தால் போலீஸ் கூப்பிட்டா விசாரணைக்கு போய் தான் ஆகணும். கூப்பிட்டா 10 மணிக்கு கூப்பிட்டாங்க, எல்லா அட்வொகேட்ஸ் வந்துட்டாங்களாம். பெரிய பெரிய 100 அட்வொகேட் உட்கார வச்சுட்டு எல்லாம் பேசிட்டு நான் போறேன். அதே 8:15 போக வேண்டியது தைரியமா இருந்தா. அப்ப போன பிறகு போலீஸ் ஒரு 1 hour 2 hour என்கொயரி பண்ண போறாங்க. ஏங்க பேசுனீங்க? அவருக்கு கொஞ்சம் மறதி நோய், நான் பேசவே இல்லைங்க நேத்து அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போவோம் சப்ஜெக்ட். ஆனால் தமிழக பெண்களுக்கு எங்களுடைய தலைவர் ஒரு உறுதியும் நம்பிக்கையும் முதல் முறையா கொடுத்திருக்கிறார். தவறு செய்தா நான் யாரா இருந்தாலும் கைது பண்ணுவேன், அதுக்கான கான்சிக்வன்ஸ் பத்தி கவலைப்பட மாட்டேன். எழுதி வச்சுக்கோங்க. அண்ணா பொதுச்செயலாளர் அண்ணா தலைவர்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணிருங்க, இனிமேட்டு உதயநிதி அவர்கள் தலைவர் இருந்து பதில் சொல்ல வேணாம். நான் இருக்கேன், அண்ணன் விஸ்வநாத அண்ணன் இருக்கிறாரு, செங்கோட்டை அண்ணன் இருக்கிறாரு, நம்ம தம்பி ரமேஷ் இருக்கிறாரு, இங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க, நம்ம பதில் சொல்லிடுவோம். தலைவர் போய் நேரா அவருடைய ஆட்சி பணியை அவர் பாடிக்கு செய்யட்டும், பதிலே சொல்ல வேண்டாம். இந்த மாதிரி கேரக்டருக்கு, இந்த ஆபாச நீதிக்கெல்லாம் எந்திரிச்சு எங்களுடைய தலைவர் தமிழக மக்களால் சிங்கிளா தேர்ந்தெடுக்கப்பட்ட நம்பிக்கை உருவாக்கி தலைவர் பதில் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது, பதில் சொல்ல கூடாது. தயவு செஞ்சு தீர்மானம் போடுங்க. இனிமேட்டு எதிர்க்கட்சி தலைவர் எந்திரிச்சு சட்டம், அண்ணன் நீங்க தானே அவைத்தலைவர், நீங்க தயவு செஞ்சு சொல்லிடுங்க, நீங்க எந்திரிச்சு பதில் சொல்லுங்க போதுன்னு. இல்ல நம்ம ரமேஷ் போதுன்னு, நாம போதுன்னு, அண்ணன் இருக்கிறார், விஸ்வநாத அண்ணன் இருக்கிறார், நம்ம பாத்துக்கலாம். அப்ப நம்ம பாத்துக்கலாம். தலைவர் வளர்ச்சியை நோக்கி அரசியலை உருவாக்கட்டும், நம்ம அரசியலை பாத்துக்குவோம். நீங்க அவரை, அதாவது திமுக காரங்களாம் இறங்கிட்டாங்க, சொல்றாங்க எங்க பார்த்தாலும் போராட்டம்னு. ஒன்னும் இல்ல, எங்க பொதுச்செயலாளரும் சரி நாங்களும் ஜஸ்ட் கண்ணு காமிச்ச ஒட்டுமொத்த ஜென்சி ரோட்ல இறங்கினா மகனை ஒருத்தன வீட்டுல இருக்க மாட்டீங்க, ஒருத்தன் வீட்டுல இருக்க மாட்டீங்க. அமைதியா ஒருத்தர் அமைதியா இருந்தா ரவுடிசம்லாம் வேலைக்கு ஆகாது. பசங்க இறங்கினாங்கன்னா ரவுடிசம்லாம் வேலைக்கு ஆகாது. நாங்க அமைதியா ஜெயிச்சிட்டோம், மக்களை முன்னேற்றணும், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்ல. எங்க தலைவர் என்ன பேசுகிறாரு, 55% இளைஞர்கள் இருக்காங்க, வேலை வாய்ப்பை உருவாக்கணும். அவங்க அரசியலா பயன்படுத்துறது மட்டும் நம்ம குறிக்கோள் இல்ல, இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பை உருவாக்கி முன்னேற்றம் நினைச்சிட்டு இருக்காரு. அப்படி ஒரு அரசியல் தலையீடு அவருக்கு டிஸ்டர்ப் பண்ணா, நாங்க இருக்கிறோம், மற்ற அமைச்சர்கள் இருக்காங்க, சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க. ஐயுஎம்எல் தலைவர் இருக்கார்ல காதர் மொய்தீன் அவர்கள் என்ன விஷயம் சொல்லியிருக்காரு தெரியுமா? இப்போ சிஎம் விஜய் அவர்கள் மனசு புண்படுறபடி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுனதுக்கு என்னோட கண்டனங்கள்னு சொல்லியிருக்காரு. எந்த பார்ட்டி? ஐயுஎம்எல். எந்த பார்ட்டிக்கு எகென்ஸ்ட் ஒரு பெரிய ஸ்டாண்ட் எடுத்து பேசுறாப்புல? டிஎம்கேக்கு. எந்த பார்ட்டியோட லீடரை பெருசாக சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு? டிவிக்கு. ரைட்டு, இதுக்கப்புறம் வரதெல்லாம் கிட்டத்தட்ட வரலாறு மட்டும் தான் எடுத்துக்க முடியும் போல இருக்கு. இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்கிறது ஒரே ஒரு விஷயம் தான் மக்களே. ஆபாச தொண்டர்கள் இருக்காங்களே, இப்போ ஒரு கட்சியோட தலைவர் ஆபாச வார்த்தையில் தவிர்க்கலாம், நான் இல்லைன்னு சொல்லலாம், அவங்களால முடியும், அந்த ஒரு நபர் பண்ண முடியும். ஆனால் மேடைக்கு கீழே குவிஞ்சிருக்க எல்லா தொண்டர்களும் இப்படி கட்டுக்கோப்பாக இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா அது ரொம்ப கஷ்டம். இப்படி ஒரு கட்டுக்கோப்பான கூட்டத்தை நீங்கள் பார்க்கறது ரொம்ப ரொம்ப ரேர் தான். ஆபாச தொண்டர்களை நாம் கண்டிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா, அந்த தலைமை கண்டிக்காமல் விட்டுடுச்சு அப்படின்னா தலைமைகள் தலை குனியறது தொடர்ந்துட்டு தான் இருக்கும். ஆக்சுவலாக இந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த நடிகை பேரையே சொல்லலை, ஆனால் இவ்வளோ அலக்கழிச்சிருக்காங்க, அது இதெல்லாம் பல பேர் சொல்கிறாங்கல்ல. ஆக்சுவலாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இவ்வளோ அலக்கழிக்கப்பட்டது காரணமே தாவேக்கா நினைக்கிறீங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த கூட்டத்தில் கீழே திரண்டிருந்தாங்க பார்த்தீங்கன்னா திமுக தொண்டர்கள், அவங்க தான். அவங்க சும்மா இல்லாமல் அந்த நடிகை பேரை எழுப்ப போய் தான் இவ்வளோ பிரச்சனையுமே வந்திருக்கு. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது நான் ஒரு பார்ட்டி சார்ந்து மட்டும் சொல்லலைங்க, எல்லா பார்ட்டி கூட்டங்களை பேஸ் பண்ணி தான் சொல்கிறேன். அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்கள் தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமாக கையிலையோ இல்லைனா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி
அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.